ஹாய் எவ்ரிவன். நீங்கள் ஏரோநாட்டிக்கல் டிகிரி படிச்சிட்ருக்கீங்களா? இல்லை படிக்கணும்னு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஆர்எல்ஸ் படித்து முடிச்சுட்டு ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நான் சொல்ல போகிற இந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் படிக்கிற டைம்லேயோ இல்லை ஜாப்க்காக வெயிட் பண்ணுற டைம்லேயோ அந்த ஸ்கில்ஸை நீங்கள் அக்வயர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அந்த கேரியரில் சக்சீட் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம படிக்கும்போது நம்ம படிக்கிறத பொறுத்து நம்ம 70 to 90% ஆஃப் த மார்க்ஸ் வந்து நம்ம அக்வயர் பண்ணியிருப்போம். பட் அப்பார்ட் ஃப்ரம் மார்க்ஸ் நம்மளுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு கேரியரில் நம்மளால் சக்சீட் பண்ண முடியும். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறமா என்னென்ன ஸ்கில்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கில்ஸ் என்னென்னா, உங்களுக்கு தேவையானது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னா உங்களுடைய அந்த சப்ஜெக்டை பற்றின நாலேஜ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு எக்ஸாம் வச்சு தான் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி தானே? அந்த கம்பெனிஸ்க்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்கும். ஆர்எல்ஸ் கேட் மாதிரி மெயின் எக்ஸாம் ஸ்கோர் வச்சு தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து உங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணி அதிலேருந்து பாதியாக வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி தானே? ஸோ எல்லாத்துக்கும் மெயினாக தேவை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு சிம்பிளான ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பேசிக் நாலேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு எங்கேயுமே போக வேண்டாம். செகண்ட் இயரில் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த சப்ஜெக்டில் இருக்க சிலபஸை நீங்கள் நீட்டாக படித்தாலே போதும். தட் மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ், அது ரிலேட்டடான அந்த டாபிக்ஸை நீங்கள் தரவு பண்ணாலே போதும். நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஏன்னா அதில் ஏரோடைனமிக்ஸ், ப்ரொபல்ஷன், ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு எல்லாத்த பற்றின பேசிக்ஸும் அந்த சப்ஜெக்டில் கவர் ஆகிறனால ஓவராலாக ஏரோநாட்டிக்கல் உள்ள பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஃபீல்டு நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஃபீல்டு நாலேஜ் அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது, அந்த கம்பெனிஸில் உள்ள நாலேஜ். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போவோம். லைக்வைஸ் இந்த ஃபீல்ட் நாலேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிசைனிங் ரிலேட்டடான ஒரு கம்பெனிஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த கம்பெனியை பற்றி மட்டும் இல்லாமல் அங்கே என்ன டிசைனிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் தரவாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் ரிலேட்டடான ஏரியாக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ரிசர்ச் சென்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ மகேந்திரகிரி எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் அ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ அங்கே வந்து ப்ரொபல்ஷனில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அங்கே போகலாம். ஸோ லைக்வைஸ் நீங்கள் எந்த ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு போகிறீங்களோ அதில் எந்த சப்ஜெக்ட் வந்து மெயின் சப்ஜெக்டாக இருக்குது, அதில் உள்ள நாலேஜ் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் இஃப் த மெயின்டெனன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போகும்போது ஏரோ இன்ஜின் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ன்ற சப்ஜெக்ட் அது நல்லா பார்த்துக்கோங்க. ஏவியானிக்ஸ் ரிலேட்டடாக கம்பெனிஸ் போகும்போது ஏவியானிக்ஸ் சப்ஜெக்டை நல்லா பார்த்துட்டு போங்க. அண்ட் ஏடி ரிலேட்டடாக உள்ள ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு போகும்போது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஏரோடைனமிக்ஸ் 1, ஏரோடைனமிக்ஸ் 2 அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு போகும்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் 1, ஸ்ட்ரக்சர்ஸ் 2 இந்த சப்ஜெக்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. அண்ட் ப்ரொபல்ஷன் ரிலேட்டடான ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு போகும்போது தெர்மோடைனமிக்ஸ், ப்ரொபல்ஷன் 1, ப்ரொபல்ஷன் 2 இந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஓகேவா? இப்படி அந்த கம்பெனிஸ்லேயோ இல்லை அந்த ரிசர்ச் சென்டர்ஸ்லேயோ உள்ள மெயின் சப்ஜெக்ட் எது, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் பேசிக் நாலேஜ் அப்படின்றது எல்லாருக்குமே மஸ்ட்டு. அது போக ஃபீல்ட் நாலேஜ், நீங்கள் எந்த கம்பெனிஸ் போகிறீங்களோ அதை பற்றின நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ செகண்ட் ஸ்கில் பார்ப்போம். செகண்ட் ஸ்கில் என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் டெக்னிக்கல் ஸ்கில் தான் மெயின். அதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் அக்வயர் ஆகிட்டு, பட் அந்த நாலேஜை வந்து நீங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு தமிழில் வந்து
எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலாம், கண்டிப்பாக தெரியணும். தமிழில் உங்களுக்கு கேட்குற கான்செப்டை உங்களால் தமிழில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே? பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நம்மளுக்கு இங்கிலீஷ்லேயே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறவங்களுக்கு தமிழ் கரெக்டாக தெரியுமான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஆஸ் அ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் வேர்ல்டில் வந்து எங்கே வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ இங்கிலீஷ்லேயே நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளுடைய அந்த டெக்னிக்கல் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய கம்யூனிகேஷன் தமிழ் போக இன்னொரு லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்சீட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஸ்கில் என்னென்னா க்ரியேட்டிவ் ஸ்கில். ஸோ க்ரியேட்டிவ் ஸ்கில் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லையே உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடச்சிருக்கும் அண்ட் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு போல்ட்னஸ் கிடச்சிருக்கும். க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா அந்த டெக்னிக்கல் நாலேஜை ப்ராக்டிக்கலாக உள்ள உங்கள் சினாரியோவில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்றது கிடையாது. சம்டைம்ஸ் உங்களுடைய ஐடியாஸ் ஃபெயில் ஆகலாம், பட் அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லெசன் கிடைக்கும். ஸோ லைக்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் படித்த டெக்னிக்கல் நாலேஜை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அதை வந்து உங்கள் கேரியரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கேரியரில் சக்சீட் பண்ணுறதுக்கு அது கூட ஒரு வேயாக இருக்கலாம். சரியா? ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் ஸ்கில்ஸ். இந்த 3 மெயின் ஸ்கில்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து டெக்னிக்கல் ஸ்கில், தென் நம்ம தெரிஞ்ச அந்த நாலேஜை கன்வே பண்ணுறதுக்கான கம்யூனிகேட்டிவ் ஸ்கில், அண்ட் தென் இன்னும் நம்மளுடைய கேரியரில் நம்ம ஸ்ட்ராங்காக ஹையான பொசிஷனுக்கு வரதுக்காக க்ரியேட்டிவ் ஸ்கில். இந்த 3 ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டில் உங்களால் சக்சீட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஏரோநாட்டிக் ரிலேட்டடான இந்த மாதிரி நியூஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் தமிழில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ.